யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பில்லியனர். இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹாலிக் அகமது அல் காத்தூர் என்று சொல்லக்கூடிய நபர். இவர் ட்ரம்ப்புக்கு ஓப்பனாக ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை வாசிக்கிறேன், கேட்டு பாருங்க. இந்த தைரியம் கூட இன்னைக்கு யுஏயில் இருக்கக்கூடிய தலைவருக்கோ சவுதி தலைவர் எம்பிஎஸ்க்கோ வரலங்கிறது உள்ளளவு வருத்தமான செய்தி. ஒரு பெரிய செல்வந்தர். இவர் பேரில் பார்த்தீங்கன்னா அல் ஹாத்தூன் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப், ஒரு குழுவே இருக்குது. ஒரு பெரிய நபர். யுஏயில் அந்த கல்ஃப் கண்ட்ரியில் கேட்டோம்னா இவருடைய பேர் தெரியாத நபர்களே கிடையாது. அவர் சொல்கிறாரு பாருங்க, எங்கள் பிராந்திய ஈரானுடன் போரில் இழுக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இந்த ஆபத்தான முடிவை எந்த அடிப்படையில் எடுத்தீர்கள்? துப்பாக்கி இழுக்கும் முன் கொல்லப்படும் அப்பாவிகளின் இழப்பை கணக்கிட்டீர்களா? இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத ஏற்ற இறக்கத்தால் முதலில் பாதிக்கப்படுவது எங்கள் பிராந்திய நாடுகள் தான் என்பதை யோசித்தீர்களா? இந்த பகுதி மக்களுக்கு உரிமை உண்டு. இது உங்கள் தனியான முடிவா, இல்லை நெத்தன்யாகு மற்றும் அவரது அரசாங்கத்தின் அழுத்தமா? நீங்கள் ஜிசிசி கல்ஃப் கூட்டுறவு கவுன்சிலில் நாடுகளையும் அரபு நாடுகளையும் நாங்கள் தேர்ந்தெடுக்காத ஆபத்தின் நடுவில் கொண்டு சென்று விட்டீர்கள். அல்லாஹ்வினர்களால் நாங்கள் வலிமையானவர்கள். எங்கள் நாடுகளை பாதுகாக்கும் இராணுவம் பாதுகாப்பு அமைப்புகள் எங்கள்கிட்ட உள்ளன. ஆனால் கேள்வி இன்னும் இருக்கு. எங்கள் பிராந்தியத்தை போர்க்களமாக மற்றவங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? போர்ட் ஆஃப் பீஸ் முயற்சியின் மைய கருத்தாக நீங்கள் என்ன சொன்னீங்க? அமைதியை உருவாக்குவேன், அமைதியை கொண்டு வருவேன், இனிமேல் போரே நடக்காது அப்படின்னு தானே சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு சொன்ன நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த நீங்களே இன்றைக்கி போரை நடத்திட்டு இருக்கீங்கல்ல. அந்த முயற்சிகளுக்கு பெரும்பாலான நிதி எங்கிருந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு? கல்ஃப் அரபு நாடுகள் நாங்கள் தானே பில்லியன் கணக்கில் அதுக்கு உங்களுக்கு கொடுத்தோம். அப்போ அமைதியெல்லாம் உருவாக்காமல் நீங்கள் ஒரு போரை நோக்கி கொண்டு போவது எந்த வகையிலே நியாயம் அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்டு, இன்று அந்த நாடுகள் கேட்ட உரிமை உண்டு, அந்த பணம் எங்கே போச்சு? அமைதி முயற்சிகளை நீங்கள் எந்த அடிப்படையில் செயல்படுத்துறீங்க? இதைவிட ஆபத்தானது, உங்கள் முடிவு எங்கள் மக்களை மட்டும் அச்சுறுத்தவில்லை, அமெரிக்க மக்களையும் அச்சுறுத்துகிறது. நீங்கள் அவர்களுக்கு அமைதி செழிப்பு என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள். இப்போ அவர்கள் தங்கள் வரி பணத்தில் நிதியளிக்கப்படும் போரில் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய வரிப்பணம் தான் இன்னைக்கு போர் நடத்திட்டு இருக்காங்க அமெரிக்கா, அவங்களுடைய வரிப்பணம் தான். ஸோ 40லேருந்து 65 பில்லியன் டாலர் செலவு இந்த போருக்கு. 4லேருந்து 5 வாரத்தில் நீடித்தால் மொத்தம் 210 பில்லியன் வரை இந்த பொருளாதார இழப்பு ஈடுபடும் சொல்லிட்டு பல விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு வர்றாரு. அப்போ இவர் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே ஒரு நியாயமான கேள்வி. இந்த கேள்வியை கூட இன்னைக்கு அரபு தலைவர்கள் கேட்க வைக்கப்படுறாங்க அப்படிங்கிறது உள்ளளவு ஒரு வேதனையான விஷயமாக காணப்படுகிறது. அடுத்து உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இந்திய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சைலண்டான ஒரு நிலைக்கு போயிட்டார். உண்மையாக இவருக்கெல்லாம் வெக்கம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் வருது. ஒரு நாட்டுடைய அவமான சின்னமாக இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் காணப்படுறாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17லேருந்து 25 வரைக்கும் சர்வதேச அளவில் ஒரு கடற்பயிற்சி ஒரு விஷயம் நடந்திருக்கு விசாகப்பட்டினத்தில். இதில் கிட்டத்தட்ட 70 நாடுகளுக்கு மேலே கலந்துருக்கு. எல்லா நாடுகளும் நல்ல முறையில் இந்த பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க நாட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஈரானும் தன் நாட்டுக்கு போகக்கூடிய சமயத்தில் இலங்கையுடைய எல்லையை நோக்கி நகரக்கூடிய சமயத்தில் தான் இந்த தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல், அதாவது டார்பிட்டோ என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய கப்பலை பயன்படுத்தி ஈரானுடைய IRIS டெனா என்று சொல்லக்கூடிய கப்பல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க.